சட்டத்துக்கு எதிராக நேற்று தாவேகா தலைமையில் வந்து அனைத்து தமிழகம் முழுவதும் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அதுக்கு பிறகு வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துது கிட்ட. அந்த சட்டத்தை பற்றி செய்தியாளர் கேட்குறாங்க, அது அவருக்கு தெரியல. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறது இல்லை. ஆனால் அது தவறு, அதுக்கு எதிராக எதிர்த்து போராடணுங்கிற உணர்வு மதிக்கத்தக்கது. இங்கே நாட்டில் நிறைய பேருக்கு நாட்டை ஆள்றவங்களுக்கே எதுவும் தெரியறதில்ல. அப்போ அதை போய் பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. புரியுதா? அது சரி. இந்த வக்பு நிலா இது இருக்குல்ல, ஆக்கிரமிப்பு, அதை பற்றி சொல்கிறாங்கல்ல, வக்பு வாரி சட்டம் கொண்டு வர்றாங்கல்ல, அந்த சட்டத்தை கொண்டு வர்றவங்ககிட்ட தான் எதுக்காகன்னு சொல்லி விலை கொஞ்ச நேரம் பேச சொல்லுங்களேன். சும்மா அது இங்கே வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சிந்திப்பது, அதற்கான செயல்பாடுகளை முன்வைப்பதை தவிர அதுக்கு கோட்பாடும் இல்லை, கொள்கையும் இல்லை. நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ மக்களின் நலனை பற்றியோ அதில் அது சிந்திக்காது. அப்படி சிந்திக்கிறதா இருந்தால் இது தேவைப்படாது. ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், நாட்டை மக்களை நேசிக்கிறவனுக்கு சாதி மதத்தை பற்றி சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. சாதி மதம் கடவுளை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கணும். நாட்டையும் மக்களையும் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இதை சொன்னாலே மக்களுக்கு வந்து இது ஒரு போதை. தலைவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு நடைமுறை எளிய மக்களோட உங்களை மாதிரி சந்திக்கிறத தவிர்க்கறான்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு எப்படி? அப்படி சொல்ல முடியாது. அது அவருக்கு தேவைப்படுது, தம்பிக்கு கேட்டு பெற்றிருக்கிறாரு, எனக்கு தேவைப்படல. நான் நினைப்பேன், நான் தான் என் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்புன்னு. எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு நினைப்பேன். எனக்கு என் மக்கள் தான். நான் வந்து யாரோட போகிறேன், யாரை போய் சந்திக்கிறேன்னு நான் நினைப்பேன். நான் என் ஆத்தால போய் அண்ணன் தம்பி, சின்ன தமக்க, பெரிய தமக்க, மாமச்சினை, சொந்தக்காரனை தான் சந்திக்கிறேன். மக்கள் அரசியல் அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த இராணுவ அரசியலுக்கு என்ன தேவை? மக்கள் அரசியலில் வந்து ஒரு தோலில் கை போடுங்கன்பா, அன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டா அப்படின்பா, அன்னை ஒரு முத்தம் கொடுத்துக்கிட்டான்பா, அன்னை ஒரே ஒரு தடவை தன்படம் எடுத்துக்கிறேன்பா. அவனுக்காக தானே வேலை செய்ய வந்திருக்கோம். அப்போ மண்ணை வெல்லணும்னா மக்களின் மனத்தை வெல்லணும். மாநில தலைவரோட பதவி நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்கு? அது அவங்க கட்சியின் தலைமை முடிவெடுக்கும். எல்லாத்துலேயும் போய் கருத்து சொல்லணும்னு அண்ணன் கேட்டுக்கூடாது. அது அவங்க கட்சியினுடைய தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுபடி அவங்க இயங்குவாங்க. அதுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்காங்க அவங்க.